அஷ்டவக்கரருடைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது திருப்புரா ரகசியத்துல. முன்னொரு காலத்தில் தர்மசீலனாகவும் முதிர்ந்த பிரஞ்ஞாவாகவும் இருந்த பராவர ஞானியான ஜனகர் என்று பெயருடைய ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் ஒரு காலத்தில் ஆத்ம தேவியை முன்னிட்டு ஒரு உத்தமமான யாகத்தை செய்கின்றான். யாகத்தை செஞ்சாலே என்ன பண்ணணும், பெரிய நல்லோர்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் அழைப்பாங்க இந்த யாகத்துக்கு, வந்து நீங்க கலந்துக்குங்க, அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. அப்படி இவர் என்ன பண்றாரு, யாகத்துக்கு வித்வான்கள், தபசிகள், கலைஞானமுடையவர்கள், வைதீகர்கள் போன்ற பிராமணர்கள் அனைத்தையும் அவரை எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. உலகத்துல இருக்க நல்ல வித்வான்கள் எல்லாத்தையும் என்னோட யாகம் பண்றேன், இதுக்கு வாங்க வந்து கலந்துக்குங்கன்னு. அதே நேரத்துல என்ன பண்றாரு, இந்த வருண பகவான் அவரும் அவருடைய இடத்துல ஒரு யாகம் பண்றாரு. அவரும் இவங்க எல்லாத்திற்கும் அழைப்பு விடுக்கிறார். ஆனா இந்த வித்வான்கள், இந்த அறிஞர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து வருணனுடைய யாகத்துக்கு போகாம ஜனகருடைய யாகத்துக்கு வந்துடுறாங்க. இதுல அவருக்கு கோபம் ஆயிருது. யாருக்கு? வருண பகவானுக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு, எல்லாத்தையும் நான் திருப்பி என் இடத்துக்கு கூட்டிட்டு வரேன் பாருன்னு இவர் என்ன பண்றாரு, ஒரு மாறு வேடம் எடுத்து ஒரு பிராமணர் போல, ஒரு வித்வான் போல ஒரு வேடம் எடுத்துக்கொண்டு ஜனகருடைய அரசவைக்குள்ள போறாரு. அங்க எல்லாரும் இருக்காங்க. உலகத்துல இருக்க சிறந்த வித்வான்கள்னா என்னது, இந்த சாஸ்திர ஞானம் படைத்த வித்வான்கள் அங்கெல்லாம் இருக்கிறார். அங்க போய் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஜனகர் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு, தாமரை இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அந்த இதுல தாமரை பூக்களா இருக்கிற இடத்துல வெறும் காக்காக்களாவே இருக்குதே அப்படின்னு அங்க வந்து சொல்றாரு. அப்படின்னா நல்ல வித்வான்களாக இருக்க வேண்டிய இடத்துல எந்த ஒரு வித்வான்களும் இங்க என் கண்ணுக்கு படலையே, உலகத்துல சிறந்த ஞானமுடையவர்களாக யாருமே இங்க இல்லையே. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வித்வான்களும் இங்கதான் இருக்கிறோம், இங்க வந்துட்டு இங்க யாருமே இல்லைன்னு நீங்க சொன்னா என்ன அப்படிப்பா, நீ என்ன எங்களை எல்லாம் வந்து மரியாதையின்றி பேசுகிறாய் அல்லது உனக்கு வந்து புரியாமல் பேசுகிறாய் அப்படின்னு அவங்க சண்டைக்கு போறாங்க. ஓ அரசனே, தாமரை தடாகத்தில் காக்கை கூட்டம் வந்து சேர்ந்தது போல உங்கள் யஞசாலையானது சோபிக்கவில்லை. சரகாலத்திலே தாமரை தடாகத்தில் அன்னப்பட்சிகள் கூட்டமாக சேர்வதுதான் வழக்கம். அதுபோல வித்வான்கள் நிறைந்திருக்கும் ஒரு சபையானது மிகவும் சோபிக்கும். நிறைய இந்த வித்வான்கள் இருந்தா அந்த இடமே ஞானத்தன்மையா விளங்கும். ஆனா இங்க பார்த்தா வெறும் காக்கா கூட்டங்கள் போல இங்க வந்து இருக்கிறாங்க, யாருமே வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத இங்க வந்து சொல்றாரு. இந்த மாதிரி வர்ணபுத்திரன் சொல்றதை கேட்டுட்டு அங்க இருந்த வித்வான்கள்லாம், ஏய் நீ என்ன பிராமணா இருந்தும் எல்லோரையும் நீ தூஷணம் செய்கின்றாய், எங்க எல்லோரையும் ஜெயிக்க கூடியதான உன்னிடத்தில் இருக்கும் வித்தை என்ன? அவங்க என்ன பண்றாங்க, இவர்கிட்ட வாதம் வைக்கிறாங்க. சரி அப்படி என்ன உனக்கு எங்களுக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு, வா சொல்லு பார்ப்போம், நீனும் நானும் வாதம் புரியலாம், யாருக்கு அறிவு அதிகமா இருக்கு, யாருக்கு ஞானம் அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம், நீ எப்படி எங்களை எல்லாம் வித்வானம் இல்லை இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு வாதத்துக்கு போறாங்க. உனக்கு வந்து துர்புத்தி இருக்கு, அதனாலதான் எங்க கிட்ட சண்டைக்கு வர அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து எங்களை ஜெயித்து விட்டு நீ போகலாம், உலகத்தில் உள்ள வித்வான்கள் யாவரும் இங்கு வந்திருக்கின்றனர், உலகத்தில் உள்ள வித்வான்கள் யாவரையும் ஜெயிக்கத்தக்க துர்புத்தியே நீ யார், இங்க இருக்கிறவங்களை எல்லாம் ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி இருக்குதான்னு பார்க்கலாம், நீ யார், வா பார்க்கலாம் அப்படிங்கிறார். அப்ப எங்களை எல்லாம் நீ எந்த வித்தையினால் ஜெயிக்க போகிறாய்? இவ்விதம் சபையோர்கள் சொன்னதுக்கு வருணபுத்திரன் மறுமொழி சொன்னதாவது, உங்களை எல்லாத்தையும் ஒரு சனப்பொழுதுல ஜெயிச்சிருவேன் நான், ஆனா அப்படி ஜெயிச்சுட்டா உங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சமுத்திரத்துக்கு அடியில தள்ளிடுவேன், அதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களும் என்னது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவினுடைய திடத்துல வந்து பாத்துக்கலாம், நாங்க தோத்தா நீ என்ன சமுத்திரத்துல கொண்டு போய் அடைச்சிரு அப்படின்னு உடனே திருப்பி இவங்களுக்குள்ள என்ன ஆகுது, வாதம் புரிகிறார்கள். வருணபுத்திரன் விதண்டா வாதங்களினாலும் ஜல்ப வாதங்களாலும் பிராமணர்களை ஜெயித்து அவர்களை ஆயிரக்கணக்கானவர்களை சமுத்திரத்தில் மூழ்கடிக்கும்படி செய்கின்றார். என்ன பண்றாரு, தன்னுடைய திறமையினால அவங்களோட வாதம் பண்ண அவங்களை எல்லாம் ஜெயிச்சு அவங்களை எல்லாம் கொண்டு போய் சமுத்திரத்துல உள்ள போட்டுறாரு. ஏன் அவர் அப்படி பண்றாரு, அவர் பண்ற யாகத்துக்கு இவங்க எல்லாம் வரணும், இவங்க யாரும் வரலன்னா இந்த மாதிரி ஏமாத்தி அவர் கொண்டு போய் அவங்க இடத்துக்கு கூட்டு போகணும்னு சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டுறாரு. சமுத்திரத்துல வருண பகவானுடைய தூதர்கள் அவர்கள் இருந்து அவங்க எல்லாம் வரவேற்றோன்னு இந்த லீலையெல்லாம் அதுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் வருண பகவான் இருக்கக்கூடிய யாக சிலைக்கு போய் அங்க வந்து அதை மகிழ்விக்கின்றனர் என்று அது ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்ப அது முக்கியம் கிடையாது நமக்கு இந்த ஸ்டோரியில. இதுல என்னன்னா, இந்த வித்வான்களை எல்லாம் சமுத்திரத்துல அடைக்கும் போது அஷ்டவக்கரருடைய தந்தையும் அதுல ஒருத்தரா போயிடுறாரு. அவர் பேர் என்னது, கலோகர் சமுத்திரத்தில் மூழ்கி வைக்கப்பட்டார் என்று தெரிந்த உடனே ஞான வெதண்டா ஜல்பங்களில் தேர்ச்சியுடைய அஷ்டவக்கரர் ஜனக சபைக்கு வந்து வருகிறார். என்னுடைய தந்தையை யாரு சமுத்திரத்துல அழுத்தினது அப்படின்னு சினம் கொண்ட ஒரு கோபத்தோடு
அஷ்டவக்ரர் வந்து அவருக்கு மிகப்பெரிய எல்லா சாஸ்திரங்களும் படைத்து ஞானம் படைத்த அந்த அஷ்டவக்ரர் வந்து ஜனகருடைய அரசவைக்கு வந்து வருண பகவானோட என்ன பண்றார், வாதம் புரிகிறார். இப்போ வாதம் புரியும் போது வருண பகவான் என்ன பண்ணிடுறார், தோல்வி அடைஞ்சிடறார். அஷ்டவக்கர்கிட்ட அவரால் வந்து அவருடைய அறிவுக்கு இவரால் என்ன பண்ண முடியல, ஈடு கொடுக்க முடியல. உடனே என்ன பண்றாரு, தன் வேஷத்தை நீக்கி வருணனிடம் சென்று பிராமணர்களை எல்லாம் திரும்பவும் ஜனக சபைக்கு கொண்டு வந்து விட்டனன். வருணன் தன்னுடைய தோல்வியை ஒப்பித்துக் கொண்டு யாரெல்லாம் இந்த சமுத்திரத்தில் அடைச்சாரோ அவங்க எல்லாத்தையும் திருப்பி ஜனக சபைக்கு கொண்டு வந்துட்டு விலகிடுறாரு. இப்ப அஷ்டவக்கரர் என்ன பண்றாருன்னா, அவ்விதம் திரும்பி வந்த பிராமணர்களின் மத்தியில் கலோக குமாரரான அஷ்டவக்கிரர் இவ்வளவும் பேரும் விடுபட்டது தம்மாலேயே என்று வெகு கர்வத்துடன் இருந்தார். இங்கதான் பிரச்சனை. எப்போ ஒருத்தருக்கு அறிவு ஞானம் அதிகமாகுதோ அங்க கர்வம் அதிகமாயிடுது. அவங்கள அறியாமலேயே அகங்காரம் வந்துடுது. இப்ப இந்த அஷ்டவக்கரருக்கு என்ன ஆயிடுச்சு, என்னாலதான் இந்த எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய வித்வான்களையும் நான் தான் வருணனோட சண்டை போட்டு இவங்களை எல்லாம் வந்து ஜெயிச்சு கொண்டு நீங்க விட்டுருக்கேன். உங்களை விட நான் தான் புத்திசாலி, நான் தான் எனக்கு தெரிஞ்சாரு, உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு இவருக்கு ஒரு அகங்காரம் வந்துடுது. நல்லது.